Dear students, next heading பாருங்க. Next heading பார்த்தீங்கன்னா internal structure of monocot root. இப்போ internal structure அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உள் அமைப்பியல் பேர். உள்ளமைப்பு எதோடைய உள்ளமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட் ரூட், ஒரு வித்திலை தாவர வேரின் உள்ளமைப்பியல் பேர். அப்போ மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் மெய்ஸ். அப்போ மோனோகாட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன மோனோகாட்னா ஒரு வித்திலை சொன்னால் அந்த ஆனுவல் பிளான்ஸ் வாங்க, இந்த மெய்ஸ், ரைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரை, சொர்க்கம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோனோகாட் பிளான்ஸ். அந்த மோனோகாட் பிளான்ஸ் ரூட்டை எடுத்து நம்ம கட் பண்ணால் அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செல்ஸ் எப்படி அமையும் பாருங்க. A thin transverse section of monocot root. So following the character features. பாருங்க, எபிப்ளமா ஆர் ரைசோடெர்மிஸ். எபிப்ளமா ஆர் ரைசோடெர்மிஸ்னா வேரின் வெளிப்புற தோலுக்கு பேர் தான் என்னது, ரைசோடெர்மிஸ் அல்லது எபிப்ளமான்னு பேர். இட் இஸ் பாருங்க, எபிப்ளமான்னு சொல்லக்கூடிய அந்த லேயர் வந்து இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ரூட். ரூட்டோடைய வெளிப்புற லேயருக்கு பேர் தான் எபிப்ளமா. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர். அது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும், தின் வால்டு. சிங்கிள் லேயரு, தின் வால்டு. ஃபுல்லாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரனிமா டெஸ்ட் செல்ஸ். ஃபுல்லாகவே என்ன பேரனிமா செல்லால் ஆனது. ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆர் ஆப்ஷன். ஸ்டொமேட்டா, கியூட்டிக்கல் ஆர் ஆப்ஷன். அதில் ஸ்டொமேட்டாவும் கிடையாது, கியூட்டிக்கலும் கிடையாது, எல்லாமே ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ரூட்டு. ரூட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரே எபிப்ளமா அல்லது ரைசோடெர்மிஸ் தான். இது வந்து இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான், தின் வால்டு. எந்த செல்லால் உருவாக்கப்படுறதுன்னா பேரனிமா செல்லால் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் பேரனிமா செல்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின். The root hair helps in absorption of water. அப்போ அந்த லேயரில் வந்து என்னன்னா ரூட் ஹேர் காணப்படுது. அது எதுக்கு பயன்படுதுன்னா வாட்டர் அண்ட் மினரல் அப்சர்வ் பண்ண, வாட்டர் அண்ட் மினரலை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எதுலேருந்து, ஃப்ரம் த சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணுது. The layer also protect the inner tissue. அந்த லேயர் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இன்னர் டிஷ்யூவை மூடி பாதுகாத்து சொன்னாங்க. இன்னர் டிஷ்யூவை வந்து மூடி பாதுகாத்து சொன்னாங்க. அடுத்து பாருங்க, இந்த கார்டெக்ஸ். பாருங்க, கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய பகுதி நான் சொன்னேன். கார்டெக்ஸ் எதுனா இதுதான் கார்டெக்ஸ். இதுதான் மோனோகாட் ரூட் டயக்ராம். இது வந்து கிரவுண்ட் பிளான், இது மோனோகாட் ரூட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா டைகாட் ரூட் அதில் ப்ளஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், அது அந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்காது. ப்ளஸ் மாதிரி இருந்தால் டைகாட்டு, இது அப்படி இல்லாமல் மோனோகாட். ஏன்னா இதில் ப்ளஸ் இருக்காதுன்னா ப்ளஸ் மாதிரி 4 டெட்ரா சைலம் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 சைலம் இருக்கும். அப்போ சைலம் ரொம்ப நிறைய நம்பர் ஆஃப் சைலம் இருக்கும். இதை பார்க்க தெளிவாக பார்த்து தெரியும். இங்கே ஒரு சைலம் இருக்குது, இங்கே ஒரு சைலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னது 6 சைலம் இருக்குது. இங்கே 6 ஃப்ளோயும் இருக்குது. அப்போ 4 இருக்கும்போது ப்ளஸ்ஸாக வரலாம், ஆனால் 6 வந்து அப்படி வராது இல்லைங்களா. அதனால் 6 ஒவ்வொரு ஆரங்களையும் ஒவ்வொன்று இருக்கும். பாருங்கள், இதில் வந்து கார்டெக்ஸ் பாருங்கள். கார்டெக்ஸில் கூடியது இதுதான் கார்டெக்ஸ். இந்த எபிப்ளமான்ற லேயரை இப்போ பார்த்தோம். அதுக்கடுத்து எண்டோடெர்மிஸ் இங்கே இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் கார்டெக்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கார்டெக்ஸ் சொல்லிடுச்சுன்னா இட் இஸ் த மல்டி லேயர்டு லார்ஜ் ஜோன் கம்போஸ்டு பேரனிமா செல்ஸ். அப்போ அது வந்து மல்டி லேயர்னா பல அடுத்த செல்லால் ஆனது. ஃபுல்லாகவே என்னது பேரனிமா செல்லால், ஃபுல்லாகவே என்னது பேரனிமா செல்ஸ் சொல்கிறாங்க. வித்தின் இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ், இல்லை நிறைய இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ் இருக்குது. இட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல். இதில் வந்து என்ன செய்யணும், வாட்டரையும் அதாவது நீரையும் உணவுக்குள்ளேயும் சேமித்து வைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். அடுத்து எண்டோடெர்மிஸ் சொல்லக்கூடியது. எண்டோடெர்மிஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய லேயர் தான் எண்டோடெர்மிஸ். இதில் வந்து என்னன்னா காஸ்பியன் டிப்ஸ் இருக்குது அண்டு பேஜஸ் செல்ஸ். பேஜஸ் செல்ஸ்னால் வழி செல்ஸ் சொல்லுவாங்க. வழி செல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கூடிய வாட்டரை சைலத்துக்கு கொண்டு போகக்கூடிய செல்லு தான் ரூட் ஹேர்னா. இது பேஜஸ் செல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர் வந்து நீரை வந்து மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்கும்.
எடுத்து கொடுத்தா அந்த நீர் வந்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக பேஜ் செல்ஸ்க்கு போகும். அந்த செல்ஸ் தான் என்ன பண்ணுன்னா சைலத்துக்கு நீரை கடத்தும். அப்போ ரூட் ஹேர் உறிஞ்சின நீரை சைலத்துக்கு கடத்தக்கூடிய செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் செல்ஸ். இது ஒரு ஒன்றரை கூட கேட்கலாம், ஒன்றரை கூட கேட்கலாம் பாருங்க. அது பாருங்க, இது காஸ்பியன் டிப்ஸ் பேண்ட் திக்கனிங் மேடப் ஆஃப் சுப்பரின். அந்த காஸ்பியன் டிப்ஸ் வந்து மேடப் ஆஃப் சுப்பரின்னு சொன்னால் இது ஒரு ஒன்றரை கொஸ்டின். எதனால் ஆகுது? சுப்பரின் சொல்லக்கூடிய பொருளால் ஆரம்பிக்கிறாங்க சுப்பரின். அடுத்து பாருங்க ஸ்டீல். அப்போ ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் த பாருங்க ஆல் த டிஷ்யூ இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டீல். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த டிஷ்யூ இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கன்ஸ்டியூட் ஸ்டீல். அப்போ எண்டோடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளுமே ஸ்டீல் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்கூடிய பெரிய சைக்கிள் இருக்குது, வாஸ்குலர் பன்னல் அண்டு பித்து. அப்போ அந்த மூணையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் தான் ஸ்டீல். இது மூணும் சேர்ந்து தான் ஸ்டீல்ஸ் கூட சொல்லலாம். இது மூணு சேர்ந்து தான். ஏதாவது மூணு? பெரிய சைக்கிள், வாஸ்குலர் பன்னல், பித்து. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இப்போ பெரிய சைக்கிள். பெரிய சைக்கிள் என்னன்னா இட் இஸ் த சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு செல்ஸ். இது வந்து சிங்கிள் லேயர் தின் வால்டு செல்ஸ். அதே நேரத்தில் த லேட்ரல் ரூட் ஆரிஜினேட் ஃப்ரம் திஸ் லேயர். அப்போ லேட்ரல் ரூட்னா பக்கவாட்டு இது எங்கேருந்து வருது? பெரிய சைக்கிள் வந்து. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க வேஸ்குலர் பண்டல், வேஸ்குலர் டிஷ்யூ. வேஸ்குலர் டிஷ்யூ பாருங்க, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பேச்சஸ் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளோயம். இது கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பேச்சஸ் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளோயம் அரேஞ்சு ரேடியலி அரேஞ்சு. அப்போ சைலம் ப்ளோயம் வந்து எப்படி அரேஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக இருக்கும். ஆனால் ரேடியல்னா ஒவ்வொரு ஆரங்களையும் அமைஇருக்கும். இந்த சைலமிஸ் பாருங்கள், சைலமிஸ் எக்ஸார்ஸ் அண்ட் பாலியர்ஸ். சைலம் வந்து எக்ஸார்ஸ்னா வெளிநோக்கி இருக்கும், ஆனால் பாலியர்ஸ்னா பல முனை இருக்குன்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனாக்காட்டில் கன்ஜென்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்க்ரீன் கையுமா. அப்போ டைக்காட் பார்த்தோம், டைக்காட்டில் வந்து கன்ஜென்டிவ் டிஷ்யூ வந்து பேன் கையுமா. ஆனால் மோனாக்காட்டில் கன்ஜென்டிவ் டிஷ்யூ வந்து சைலத்தையும் புரோயத்தையும் இணைக்கக்கூடிய டிஷ்யூ வந்து ஸ்க்ரீன் கையுமா. இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அதில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டைக்காட் தாவரங்கள், டைக்காட் 27 தாவரங்களில் சைலத்தையும் புளோயத்தையும் இணைக்கக்கூடிய கன்ஜென்டிவ் டிஷ்யூ வந்து பேரனிமஸ்களால் ஆனது. ஆனால் மோனோகாட்டில் வந்து அதே சைலம் போய் இணைக்கக்கூடிய டிஷ்யூ வந்து ஸ்கிரீனிமாஸ். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து பித்து. அடுத்தது பித்துன்னு சொல்லுறது. இப்போ பித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இட் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர். பித்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கும். பித்து எங்கே இருக்கும்? சென்ட்ரல் இருக்கும். அப்போ சென்ட்ரல் பகுதியை தான் பித்துன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் பேரனிமஸ் செல்ஸ். இட் இஸ் மேடப் ஆஃப் பேரனிமஸ். இது 1 மார்க் கொஸ்டின் தான். இன்ட்ரசெல் வித் இன்ட்ரசெல் ஸ்பேஸ் இருக்குது. இட் கண்டைன் அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் த ஸ்டார்ச் கிரெயின். இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். இங்கே வந்து ஸ்டார்ச் கிரெயினும் உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ பித்தில் வந்து ஸ்டார்ச் கிரெயினும் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது, உணவுப் பொருளும் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். என்னது? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம். இது இப்போ வந்து இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்னா ரூட்டு பார்த்தோம். டைகாட் ரூட், மோனோகாட் ரூட் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு டைகாட் ரூட் பார்த்தோம், அடுத்து மோனோகாட் ரூட் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டைகாட் ஸ்டெம்மு பற்றி படிக்க போகிறோம். டைகாட் ஸ்டெம்னு சொன்னால் ரூட்டில் மாதிரி இருக்காது. இங்கே ஸ்டெம்மில் இங்கே வாஸ்குலர் பண்டல்ஸ்லாம் வேறு. ஓகேங்களா? பாருங்கள், the transverse section of dicot stem reverse following the structures. Epidermis. இதில் வந்து epidermis இருக்குது. It is the outermost layer of the outermost. The epidermis is the outermost layer. It is made up of single layer of parenchyma cells. இது வந்து ஒரு வரிசையிலான parenchyma cell ஆனது. Outer wall is covered by cuticle. இதில் தான் ஆனது ஸ்டெம்மில் வந்து cuticle காணப்படும். ஸ்டெம்மில் என்ன காணப்படும்? cuticle காணப்படும். ரூட்டில் காணப்படாது. ரூட் வந்து மண்ணுகள் இருக்குது, அதனால் காணப்படாது. ஆனால் ஸ்டெம்மில் வந்து கியூட்டிக்கல் காணப்படும். இட் இஸ் ப்ராடக்ட் இன் ஃபங்க்ஷன். இந்த கியூட்டிக்கல் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை கொடுக்குது, பாதுகாப்பை அளிக்கும்னு சொல்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்டெக்ஸ். அடுத்தது கார்டெக்ஸ் சொல்லியாச்சுன்னா பாருங்க, கார்டெக்ஸ் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 ரீஜியன். கார்டெக்ஸ் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 ரீஜியன். அப்போ என்னென்ன ரீஜியன் பார்ப்போம். கார்டெக்ஸ் இஸ் 3 ரீஜியன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹைபோடெர்மிஸ்னு ஒரு ரீஜியன் இருக்குது. ஹைபோடெர்மிஸ் கார்டெக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிடெர்மிஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி தான் கார்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த பாருங்கள் டயக்ராம், இதுதான் டைகாட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம்மோட டயக்ராம். இது வந்து கிரவுண்ட் பிளான். ஒரு
இருபத்திலே தாவர தண்டை கட் பண்ணி இப்படி பார்த்தோம்னா இதில் வந்து இது பூரா என்னது இது இதுக்கு பேர் ரூட் ஹேர் கிடையாது. ரூட்டில் வெட்டினாக்க ரூட் ஹேர். இதில் வந்து தண்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் எபிடெர்மல் ஹேர்னு பேர். அதுக்கடுத்து இது பூராமே பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் இருக்குது. எபிடெர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயர் தான் கார்டெக்ஸ். இப்போ இது கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், இங்கே வாஸ்குலர் பண்டல், இங்கே பித்து இருக்குது. இங்கே பாருங்கள், இதையே பெருசாக அதாவது என்லார்ஜாக பார்க்கும்போது இதுதான் என்னது எபிடெர்மல் ஹேர் க்ரோத்ன்றது. அது எபிடெர்மல் ஹேர் சொல்லப்படுது. இங்கே கியூட்டிக்கல் இருக்குது, இந்த எபிடெர்மிஸ் இருக்குது. அந்த கார்டெக்ஸ்ன்றது தான் கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்க்கு 3 ஜோனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜோன் வந்து பாருங்கள் கோலங்கைமா, செகண்ட் ஜோன் வந்து குளோரங்கைமா, தேர்டு ஜோன் வந்து பேரங்கைமா. இதுதான் இந்த 3 ஜோன், 3 ஜோன் மெயின் ஜோன். இது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு அடுத்து வாஸ்குலர் பண்டல், எண்டோடெர்மிஸ். கார்டெக்ஸ்க்கு அடுத்து எண்டோடெர்மிஸ், அது வாஸ்குலர் பண்டல் இருக்குது. அந்த வாஸ்குலர் பண்டல் சைலம் ப்ளோயம் கேம்பியம் இருக்குது. அடுத்து பித்து இருக்குது. இதை பற்றி நமக்கு பார்க்கலாம். அதான் சொல்கிறாங்க கார்டெக்ஸ் வந்து 3 பிரிவாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டிங் வந்து ஹைபோடெர்மிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹைபோடெர்மிஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 to 6 லேயர் ஆஃப் கோலங்கைமா செல்ஸ். அதில் வந்து ஹைபோடெர்மிஸ் இருக்குன்னா 3 to 6 அடுக்கு கோலங்கைமா செல்லால் ஆனது. இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். எதுக்கு பயன்படுது? மெக்கானிக்கல் சப்போர்ட்னா தாவரத்துக்கு உறுதியை கொடுக்குறது. தாவரத்துக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய செல்ஸ் நம்ம உறுதியாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து மிடில் கார்டெக்ஸ். அடுத்தது மிடில் கார்டெக்ஸ் அப்படிது. இட் இஸ் மிடில் கார்டெக்ஸ்னா கார்டெக்ஸ் 3 பேர் சென்டர் அப்படிது. இட் இஸ் மேட் அப் ஃபியூ லேயர் ஆஃப் குளோரன்கைமா. அது வந்து பார்த்தீங்கன்னா குளோரன்கைமா செல்லால் ஆனது. குளோரன்கைமா செல்னா கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கை பண்ணுவதற்கு. இட் இஸ் இன்வால்வ்டு போட்டோசின்தசிஸ் டு த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அதில் குளோரோபிளாஸ்ட்னால அது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. அடுத்து இன்னர் கார்டெக்ஸ். அடுத்து இன்னர் கார்டெக்ஸ். இட் இஸ் த மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் பேன்வஸ் செல்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். அது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்போ அதாவது இன்னர் கார்டெக்ஸ்னால் அடுத்து 3வது லேயராக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டெக்ஸ் இருக்குது. அது பேன்வஸ் செல்லால் ஆனது. அந்த செல்லில் வந்து அதில் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்னது கேஸஸ், அதாவது வாயு பரிமாற்றம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உணவுப் பொருளை சேமித்து வைக்கும். அடுத்து பாருங்கள் எண்டோடெர்மிஸ். ஸ்டெம்லையும் என்ன இருக்குது? எண்டோடெர்மிஸ் இருக்குது. இட் இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்குடைய உள்ள இருக்கக்கூடிய லேயர் எண்டோடெர்மிஸ் லேயர். இதுவும் சிங்கிள் லேயர் தான். இங்கேயும் பேரல் செல்ஸ் இருக்குது. த செல்ஸ் கண்டெயின் ஸ்டார்ச் கிரெயின். ஸ்டார்ச் கிரெயின்னா ஸ்டார்ச்சை வந்து சேமித்து வைக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டார்ச் சீத். எண்டோடெர்மிஸ்னு சொல்லலாம் அல்லது ஸ்டார்ச் சீத்னு சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு மாதிரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். அடுத்தது ஸ்டீல் சொல்லக்கூடியது பாருங்கள். இதில் என் ரூட்டில் மாதிரி ஸ்டீல் இருக்குது. இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் known as ஸ்டீல். அப்போ சென்ட்ரல் பார்ட் தான் இந்த ஸ்டீல்னு சொல்கிறாங்க, இன்னர் பார்ட்டு. இந்த இட் கன்சிஸ்ட் ஆஃப் பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித்து. இது எல்லாம் சேர்ந்ததானது ஸ்டீல் என்று சொல்கிறாங்க. அதாவது ஸ்டீல். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்து பெரிசைக்கிள் பாருங்கள். அப்போ பெரிசைக்கிள் ஸ்டீலில் பெரிசைக்கிள் ஃபஸ்ட் கேட்டிங்க. இட் இஸ் அகர் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டல் அண்டு எண்டோடெர்மிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டீலில் உள்ள பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டலும் எண்டோடெர்மிஸ் இருக்கும். இட் இஸ் மல்டி லேயர் பேன்வமா செல்ஸ் வித் ஆல்டர்னேட்டிவ் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரனிமா. அதாவது இது வந்து மல்டி லேயர் பேன்வமா செல்ஸ். ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஸ்க்ளீரனிமா செல்ஸ் காணப்போன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வாஸ்குலர் பண்டல் பாருங்கள். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்சைன்டு கொலேட்ரல் எண்டார்ச் ஓப்பன். கன்சைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயோ அரேஞ்சு சேம் ரேடியஸ் கன்சைன்டு. குலேட்ரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயோ அரேஞ்சு சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு சைலம் டுவர்ட்ஸ் சென்டர், ப்ளோயம் டுவர்ட்ஸ் பெரிபெரி. அது எண்டார்ச்னா இதில் வந்து புரோட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிபெரி சொல்லுவாங்க. எண்டார்ச். ஓகேங்களா? புரோட்டாசைலம் டுவர்ட்ஸ் பெரிபெரி. அதே மாதிரி ஓப்பன் என்ன கேம்பியம் இருக்குது. என்னது கேம்பியம் இருக்குது. சரி இங்கே வந்து எண்டார்ச்னா புரோட்டாசைலம் டுவர்ட்ஸ் சென்டர் அதுக்கு தான் எண்டார்ச். ஓப்பன்னா சைலம் ப்ளோயத்தில் இன் பெட்வீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்பியம் இருக்குது. தே ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ரிங் அரவுண்ட் த பித்து. இதெல்லாம் எப்படின்னா வட்டமாக சூழ்ந்து இருக்கும், பித்த சூழ்ந்து காணப்படுறாங்க.
அடுத்து பித்து பாருங்க. பித்துன்றது பார்த்தீங்கன்னா த லார்ஜ் சென்ட்ரல் பேரிமீட்டர் ஜோன். அதாவது பித்து வந்து லார்ஜ் சென்ட்ரல் மையப்பகுதி லார்ஜாக இருக்கும். இதில் வந்து இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் அதிகமாக காணப்படுது, கால்டு பித்து. இட் ஹெல்ப்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபுட் ஸ்டோரேஜ். எதுக்கு பயன்படுதுனா உணவுக்குள்ளே சேமித்து வைக்க, உணவுக்குள்ளே சேமித்து வைக்க பயன்படும் சொல்லுவாங்க. டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டயக்ராம் போட்டு பார்க்கணும். அதுக்கு ஒரு கேட்டகரி பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட். இங்கே டைகாட் ரூட்டுக்கு, இங்கே மோனோகாட் ரூட்டுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சைலம். நம்பர் ஆஃப் சைலம்னா டைகாட் ரூட்டில் சைலம் வந்து டெட்ராஸ் 4 தான் இருக்கும். இது வந்து பாலியாஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதேமாதிரி கேம்பியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க ப்ரெசன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் செகண்டரி க்ரோத் ஓன்லி. இதில் வந்து டைகாட்டில் வந்து கேமியம் பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் மட்டும் பண்ணுது. இங்கே கேமியம் கிடையாது, மோனோகாட் கேமியம் ஆப்சென்ட். செகண்டரி க்ரோத் வந்து டைகாட் பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும், மோனோகாட்டில் கிடையாது. பித்து வந்து டைகாட்டில் கிடையாது, மோனோகாட்டில் இருக்கும். இது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.